நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒன்று அவன் மயக்க வச்சிருக்கான். என்னங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே உங்களை பார்த்து நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? நீங்க என்னடானா வந்ததும் வராததுமா வார்த்தையில நெருப்பள்ளி கொட்டுறீங்களே. நான் நெருப்பள்ளி கொட்டலடி, அவன் தான் கொட்டிட்டான். என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கு அவன் தாலி கட்டினாண்டி. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வேதனையே. பாரு, நான் பூஞ்சோல கிராமத்துக்கு போயிருந்தேன்ல, அப்போ இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, இருக்காது. நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்கப்பா. இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்தது? இப்பதான் எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கை ஏதோ ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நீங்க திடீர்னு இப்படி புது கதை ஏதாவது ஆரம்பிக்காதீங்கப்பா. ஐயோ, இது கதை இல்லம்மா, உண்மை. நானே ஒரு பொய்ய சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை நாசப்படுத்துவேன். நான் சொல்றத நம்புமா. இப்ப கூட நான் வரும்போது அந்த பொண்ணோட அவன் போய்கிட்டு இருந்ததை பார்த்தம்மா. ஷோ அப்பா, அவர் முதல்ல ஊர்லயே இல்லையே. மதுரையில நடக்கிற கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக அவர் மதுரைக்கு போயிருக்காரு, இங்க இல்ல. கரெக்டா தாமா சொல்லிருக்கான். மதுரையில தானே மீனாட்சி ஆட்சி நடக்குது. அந்த பொண்ணு இருக்கிற இடம் தாமா இவனுக்கு மதுரையே. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? நீங்க குணமாயிட்டீங்கன்னு பார்த்தா என்ன நம்ம பேசுறீங்க? ஏன்பா இப்படி குழப்புறீங்க? நான் ஒண்ணு குழப்பலமா. அவன் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கை நடந்த சம்பவங்கள்லாம் பொய்ன்னு நினைக்க வைக்குதுமா. நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? அவன் வரட்டும், அவனை நேருக்கு நேரா நிக்க வச்சு அவன் முகமூடிய கிழிக்கிறேன். என்னம்மா, என்ன இதெல்லாம்? பார்வதி, கவலைப்படாத பார்வதி. அப்பா சொல்றதெல்லாம் நடந்திருக்க கொஞ்சம் கூட வாய்ப்பில்ல. மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல உன்னை அவர் டைவர்ஸ் பண்ணிருக்கணும். படிச்சவருக்கு அது கூட தெரியாதாமா? இவ்ளோ ஏன், நீ டைவர்ஸ் வரைக்கும் போனப்ப கூட மாப்பிள்ளை உனக்கு டைவர்ஸ் கொடுக்காம உன்னோட வாழணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படியாப்பட்டவரு இப்படியெல்லாம் நடந்துக்க வாய்ப்பே இல்லம்மா. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. இத பாரு, மாப்பிள்ளை வரட்டும், பேசிக்கலாம். ஏமா, எல்லாரோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரில பிரச்சனை வருமா? இல்ல என் வாழ்க்கையில மட்டுமே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கா? கொட்டின இடத்துல திரும்ப திரும்ப கொட்டினா எப்படிமா அந்த வலியை பொறுத்துக்க முடியும்? ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி ஏறுது இல்லம்மா போராட்டம். அவ கழுத்துல இருந்து அந்த தாலி இறங்காம பாத்துக்கிறது தான் பெரிய போராட்டமா இருக்கு. இது போராட்டம்னா 35 வருஷமா என் கழுத்துல நான் இந்த தாலி சுமந்துட்டு இருக்கனே, அதுக்கு என்னமா சொல்லுவ? அதுக்கு பேர் போராட்டம் இல்லம்மா, நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இத பாரு, குடும்பம்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறவ தான் பொம்பளை. நீ ஜெயிப்பம்மா. அம்மாவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன பார்வதி பாக்குற? வா. Yesterday's the cancelled check. Tomorrow's the Promissory note. அப்பாவா தான் இருக்கும் மம்மி. படி வர. வாங்க. டாடி. ஹாய் வினோத். ஹலோ டாடி. ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? மதுரை நான் காஷ்மீரா, அங்கேயும் வெயில் ஜாஸ்தி தான், அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். உள்ள வாங்க. பாரோ, இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம்.
என்ன பாரோ யோசிக்கிற? நான் மதுரைக்கு தான் போயிட்டு வரேன்னா பாரோ, நீ சந்தேகப்படுவேன்னு எனக்கு தெரியும். உன்னோட சந்தேகத்தை போக்க நான் அந்த மீனாட்சி அம்மனை தான் சாட்சி கூப்பிடணும். ச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரியா போய் எடுத்துக்கோ. பாரு, அந்த அயோக்கியம் கொடுத்த குங்குமத்தை நெத்தியில வைக்காது. அந்த தகுதி அவனுக்கு இல்ல. மாமா, நீங்க எப்போ குணமாய் வீட்டுக்கு வந்தீங்க? என்ன பாரு இது? மாமா குணமாயிட்டாருன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்லையா? நான் குணமானது இருக்கட்டும், நீ குணம் கிட்ட நடந்துகிட்ட பாரு, அத அவகிட்ட சொல்லு. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? நான் எப்போ யார்கிட்ட குணம் கெட்டு நடந்துக்கிட்டேன்? ரொம்ப அழகா நடிக்கிற. டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு பூஞ்சோலைக்கு போய் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினிய, அது என்ன? மாமா, நீங்க பூஞ்சோலைக்கு போனது நிஜமா இருக்கலாம். நீங்க பார்த்த கல்யாணம் கூட நிஜமா இருக்கலாம். ஆனா அங்க உட்கார்ந்திருந்த யாரோ மாப்பிள்ளையும் நானும் எப்படி ஒன்னாயிட முடியும்? பொய் சொல்றவங்களுடைய சாமர்த்தியமே அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க பாக்குறது தான். மாமா, நீங்க சொல்றது பொய்யா இல்ல நான் சொல்றது பொய்யான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நீ ஏன் கடவுள் கிட்ட போற? வாட. நீ மதுரைக்கு போனது உண்மைனா உன் பையன் மேல சத்தியம் பண்ணு. என்ன யோசிக்கிற? பயமா இருக்கா? நீ பண்ற பாவங்கள்லாம் உன் புள்ளைய சுத்தோன்னு பயமா இருக்கா? சீ! அட பாவி, செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு பெத்த புள்ள மேலேயே சத்தியம் பண்றிய. நீ எல்லாம் ஒரு மனுஷன். என்னங்க? உன்னை எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. என்னாச்சுப்பா உங்களுக்கு? பைத்திய கீத்திய பிடிச்சிருச்சா? ஹாஸ்பிடல்ல இருந்து நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க. வாய்க்கு வந்த மாதிரி என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. இப்போ இவர் அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க. என் புருஷன் அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? பாரு, பேசாதீங்க. உண்மையிலேயே அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. உங்களுக்கு ஏங்க இவ்ளோ கோவம் வருது? இது அவளோட வாழ்க்கை. நல்லது கெட்டது எல்லாமே அவ பாத்துக்குவா. நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. என்னங்க, அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. இப்படித்தான் சம்மதம் இல்லாம எது உளறிட்டு இருக்காரு. அவர் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவருக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல பாரு, மாமா என்னையே தப்பா நினைச்சிட்டாரு.
கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் கூட நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டியே. ஆமாம்மா. இந்த சோழியோட கணக்கு தப்பாது. உன் உசுருக்கும் உன் புருஷன் உசுருக்கும் ஆபத்து வந்திருக்கும். ஆமாம்மா. அது தொடரக்கூடாதுன்னா இதுக்கு என்ன பரிகாரமோ அதை நீ செய்யணும். என்னன்னு சொல்லுங்கம்மா, நான் செஞ்சிடறேன். நானும் என் மாமாவும் நிம்மதியா இருக்கணும். கல்யாணம் ஆகி உனக்கு எவ்வளவு நாள் தைய ஆகுது? ஆ, இந்த மாசம் 10ஆம் தேதி வந்தா 3 மாசம் முடியுது. வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி தாலிய பிரிச்சு போடு தாயே. உன் வாழ்க்கையில நிறைய கண்ணு பட்டிருக்கு. தாலி பிரிச்சு போட்டா எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா. வரேன் தாயே. ம், வாங்கம்மா. என்னம்மா? பாட்டி, எனக்கு எப்ப தாலி பிரிச்சு கோக்க போறீங்க? அது கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு தான் கோக்கணும். இன்னும் 3 மாசம் ஆகலையம்மா. இந்த 10ஆம் தேதியோட 3 மாசம் முடிய போகுது பாட்டி. அப்பா கிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடெல்லாம் கவனிங்க. ஜோசிக்காரம்மா சொன்னாங்க, தாலி பிரிச்சு கோத்தாதான் என் வாழ்க்கையில இருக்கிற ஆபத்தெல்லாம் நீங்குமா. ஆ, சரி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். ம், சரி பாட்டி. திவாகர், மாமாக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் தீரல. எப்படியாவது என்னையும் பார்வையும் பிரிச்சிடணும்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு பாரோ என் மேல சந்தேகப்பட்டப்போ எனக்கு துணையா நின்னவர் என் மாமா தான். ஆனா இன்னைக்கு பாரோவே தெளிவா இருக்கிறப்போ இவர் உள்ள பூந்து குழப்புறாரு. திவாகர், நான் எப்படி அவருக்கோ இல்ல பார்வதிக்கோ துரோகம் பண்ண முடியும்? எங்கேயோ அனாதையா கடந்த என்ன தூக்கி வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு டாக்டருங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்தவர் அவரு. அவருக்கு எப்படி என்னால துரோகம் நினைக்க முடியும்? சிவா, அவருடைய இடத்துல இருந்து இப்படி ஒரு கல்யாண காட்சியை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதான் செய்யும். ஆனால் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். அவர் கோவப்படுறாருங்கிறதுக்காக பதிலுக்கு நீங்களும் கோவப்படாம நிலைமையை எடுத்து சொல்லுங்க. அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாரு, நான் உன் புருஷனையே செருப்பா நினைக்கிறேன். நீ அவன் ஷூவுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கிய. நீ என்னதான் பாலிஷ் போட்டாலும் வெளியில பகட்டாதான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு போவே போகாது. அப்பா ப்ளீஸ், நீங்க எங்க ஆரம்பிச்சு என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு நீங்க இனிமே அந்த பேச்சு எடுக்க வேண்டாம். சரிம்மா, நான் பேசல. இதுல ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடு. அதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. என்ன இது? உன் புருஷன்கிட்டேந்து உனக்கு விடுதலை பத்திரம். டைவர்ஸ் நோட்டீஸ் தான் சொல்லுங்களேன். நீங்க எந்த பேர் சொல்லி சொன்னாலும் சரி, அசிங்க அசிங்க தானப்பா. ஏன்பா, உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான் எத்தனையோ பிரச்சனைங்க வந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அதுக்காக நீங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களா? உங்களுக்கு மட்டும் உங்க பொண்டாட்டி தேவைன்னு இருக்கும்போது உங்க பொண்ணுக்கு மட்டும் புருஷன் தேவையில்லைன்னு நீங்களே எப்படிப்பா முடிவு பண்ணுவீங்க? இந்த பாருமா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேற, மிஸ் லைஃப்ங்கிறது வேற.
உன் புருஷன் உன் வாழ்க்கையை தொலைக்க தயாராயிட்டான். அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியம்மா, அதான் கவலையா இருக்கு. என்னப்பா என்னப்பாச்சு உங்களுக்கு? முன்னெல்லாம் அவர் தப்பு பண்ணிட்டு வந்து நின்ன போதெல்லாம் நான் தான் அவர் மேல கோவப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க என் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்னு என்னதான் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இப்ப ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாரு, அன்னைக்கு நான் எதையுமே பார்க்கல, ஆனா இப்ப பார்த்துட்டேன். அந்த ஆதங்கத்துல தான் நான் பேசுறேன். ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன். இதோட இந்த பேச நிறுத்துறீங்களா? பாரு, இதே விடுதலை பத்திரத்துல நீயே விரும்பி கையெழுத்து போடுற சூழ்நிலை வரும். நிச்சயம் வரும். கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே